ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 25, 2025. இன்றைய நாள் தாதியின் நாள். அதாவது நமது பிரம்மகுமாரிகள் அமைப்பின் நீண்ட கால தலைமை பொறுப்பில் இருந்த நமது மதிப்பிற்குரிய பிரகாஷ்மணி தாதி அவர்களின் நினைவு நாளாகும். இன்றைய நாள் உலக சகோதரத்துவ நாள் என்று கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் தாதி அவர்கள் அனைவரையுமே தனது சொந்தங்களாக கருதினார். உலகத்தவர் அனைவரையும் நமது சகோதர சகோதரிகளாக கருத வேண்டும் என்றால் நாம் அனைவரையுமே ஆத்மாக்களாக பார்க்க வேண்டும். அனைவரும் இறைவனுடைய குழந்தைகள். இந்த பார்வை இருக்குமானால் அப்போதுதான் உலக சகோதரத்துவம் ஏற்படும். தாதி அவர்கள் 1969 2007 வரை இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தினார். அவர் மிகுந்த வெற்றிகரமான நிர்வாகியாக திகழ்ந்தார். அவர் அனைவரது கருத்துக்களையும் கேட்கக்கூடியவராக இருந்தார். ஏனென்றால் இந்த மிகப்பெரிய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் தலைவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மிகப்பெரிய உலகளாவிய குடும்பத்தின் தாயாகவும் அவர் திகழ்ந்தார். அவர் அனைவரையும் திருப்திப்படுத்தினார். அனைவர் கூறுவதையும் கேட்டார். பல விஷயங்களை சகித்து கொண்டார். பல விஷயங்களை உள்ளடக்கி கொண்டார். அவர் பலரையும் முன்னேற்றினார். ஒரு மகான் ஆத்மாவின் லட்சணங்கள் இவையே ஆகும். நான் அவரை மிகவும் நெருக்கத்தில் பார்த்திருக்கிறேன். வெறுமனே பேச்சுக்காக நாம் அவரது மகிமைகளை பாடவில்லை. அவர் உண்மையிலேயே மிக உயர்ந்தவராக திகழ்ந்தார். தூய்மைத்தன்மையின் திருவுருவமாக இருந்தார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பு கொடுப்பது என்பது அவரது இயல்பான சம்ஸ்காரமாக இருந்தது. அவர் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். சரளமான சித்தம் படைத்தவராக இருந்தார். அவரது முகத்தில் எப்போதும் புன்னகை இருந்தது. முகத்தில் உயர்ந்த தன்மையின் ஜொலிப்பு இருந்தது. தூய்மையின் பொலிவு அவரது முகத்தில் தெளிவாக தென்பட்டது. இன்று இந்த முழு பிராமண பரிவாரமும் மிகுந்த அன்போடு அவரை நினைவு செய்கிறது. பாபா அவர்களை பற்றி பல விஷயங்களை கூறியிருக்கிறார். அவர் எங்கே பிறவி எடுத்திருக்கிறார் என்று கூறவில்லை. ஆனால் அவரது பிறவியை பற்றி சில விஷயங்களை பாபா கூறியிருக்கிறார். ஏனென்றால் எந்த ஆத்மா அடுத்த பிறவி எங்கே எடுக்கிறார் என்று கூறுவது டிராமாவின்படி சட்டமில்லை. நாம் இன்று அவரை அன்போடு நினைவு செய்கிறோம். உண்மையில் நினைவு கூறுவது என்பது அவரை பின்பற்றுவதே அர்த்தமுடைய ஒரு நினைவு கூறுதலாகும். அவரது உயர்ந்த தன்மைகளை நமது வாழ்க்கையில் தாரணை செய்து நமது வாழ்க்கையும் உயர்ந்ததாக ஆக்குவோம். நமது மனதில் அவரது வாழ்க்கையின் உயர்ந்த கோட்பாடுகளை தாரணை செய்வதற்கு உறுதியான எண்ணம் வைப்போம். பாருங்கள், பகவான் அவர் மீது மிகுந்த திருப்தியாக இருந்தார். அவருடைய குளிர்ச்சியான குடைநிழலில் அவர் வளர்ந்திருந்தார். பாபா அவர்களுக்கு பலவிதமான வரங்களையும் சக்திகளையும் வழங்கியிருந்தார். இவை அனைத்தையும் நாங்கள் பேச்சுக்காக சொல்லவில்லை. நாங்கள் நேரடியாக அவற்றை கண்டிருக்கிறோம். பகவான் அவர்களுக்கு மிகுந்த அன்பையும் வரங்களையும் கொடுத்து அவரை வளர்த்திருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட பரமாத்ம பாலனை நிறைந்தவராக இருந்தார். பாபா கூறியிருக்கின்றார், 3 தாரணைகள் தாதியிடம் மிக தெளிவாக இருந்தன. ஒன்று, நான் நிமித்தம் என்ற, அதாவது நான் ஒரு கருவி என்ற உணர்வு. 2வது பணிவுத்தன்மை. 3வது மாசற்ற தன்மை. அவரது வார்த்தைகள் முற்றிலும் மாசற்றவையாக இருந்தன. அதிலும் விசேஷமாக அவர் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை பிறருக்கு கற்பிக்கும் போது உண்மையிலேயே அனைவரும் பிரபு மயமாகிவிட்டார்கள். அதாவது இறை அன்பில் மூழ்கிவிட்டார்கள். முழு சபையிலும் ஆனந்தத்தின் அலைகள் பரவின. ஒருபோதும் தாதி அவர்கள் தன் தலையில் நான் என்ற சுமையை சுமக்கவில்லை. செய்பவரும் செய்விப்பவருமாகிய சிவபாபா அனைத்தையும் செய்விக்கின்றார். நான் எதையும் செய்யவில்லை என்றே தாதி கூறினார். ஆன்மீகத்தன்மை தெய்வீகத்தன்மை நிறைந்தவராக இருந்தார். அகங்காரம் அபிமானம் எதுவும் அவரிடம் இல்லை. அதனால்தான் அவர் ஆன்மீகத்தன்மையால் தெய்வீகமாக இருந்தார். எனவே இன்றைய நாளில் நாம் நமது ஸ்ரத்தையின் மலர்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றோம்.
அத்தைய தாதி அவர்களை இன்றைய நாளில் மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் நினைவு கூறுகின்றோம். உண்மையில் நாம் அவர் மீது வைத்திருக்கும் மதிப்பும் அன்பும் என்பது நமது வாழ்க்கையில் அவரது உயர்ந்த கோட்பாடுகளை தாரணை செய்வதே ஆகும். மீண்டும் தாதி அவர்களுக்கு தலை வணங்குகின்றோம். ஓம் சாந்தி.